Hello friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு cappuccino with latte art எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு வாட்டர், அப்புறம் instant coffee powder, sugar இது மூணு தான் எடுத்துர்க்கேன். எல்லாத்துலயுமே 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்துட்டு நான் ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூனை விட ஃபோர்க்கில் நம்ம பண்ணும்போது ரிசல்ட் வந்துட்டு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது விஸ்க் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் யூஸ் பண்ணும்போது ஃபோர்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோட கலர் சேஞ்ச் ஆகி இது வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம இடையில கவனிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் தெரியும். அப்புறம் பீட் பண்ண இதோட அளவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது ஃப்ளஃபி அதில். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக மாறி இருக்குது. ஆனால் டெக்ஸ்சர் இன்னும் மாறல. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். அந்த 10 மினிட்ஸும் நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு பீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு டிவியோ இல்லை ஃபோனில் ஏதாவது வீடியோவோ பார்த்துட்டு இதை வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு கப்பு, எந்த கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணணுமோ அந்த கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஹாட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடரோ இல்லை காஃபி பவுடரோ சேர்த்துட்டு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நம்ம வந்து டாட் போடலாம். ஃபஸ்ட்டு 3 டாட்ஸ் வைக்கணும், டிசைன்ஸ்க்காக தான். 3 டாட்ஸ் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டிக்கோ இல்லை நைஃபோ யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஹார்ட்டின் ஷேப் மாதிரி அழகாக இருக்கும். பாருங்கள், பேசிக் டிசைன் தான் இது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.